தெய்வ நம்பிக்கையை அதிகப்படுத்தி அன்னை மீது நம்பிக்கை வச்சு நம்மளுடைய நிலைமையெல்லாம் புதுசாக மாறினதுக்கப்புறம் இதுக்கப்புறம் காரியம் நடந்துடும் போல் இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா நமக்கு நம்ம மேலே நம்ம சாமர்த்தியத்து மேலே நம்பிக்கை தலை தூக்க ஆரம்பிக்கும். என்னோடய திறமை எனக்கு தோணுச்சு அப்படின்லாம் நம்ம சொல்ல ஆரம்பிப்போம். இந்த மாதிரி ஒரு கருத்தோட ஸ்ரீ கர்மயோகி அவர்கள் அருளமுதம்ங்கிற புத்தகத்தில் தெய்வ நம்பிக்கைங்கிற கட்டுரையை முடிக்கிறார். அப்படி தலை தூக்குறதுனா எப்படி தலை தூக்குங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்கலாம். இப்போ நம்ம எந்தெந்த தடையெல்லாம் நம்ம பண்ணுவோன்னு சென்ற பதிவில் பார்த்தோம். நம்மளை வீண் பெருமைக்கு தேடுவோம், நம்மளுடைய சுபாவத்தை ஒட்டியே காரியங்களை செய்வோம். அதன் மூலமாக பிரச்சனை ஏற்பட்டதை, தீராத பிரச்சனையோ நமக்கு உறுத்தக்கூடிய பிரச்சனையோ ஏற்பட்டதை நம்ம புரிஞ்சுக்கலான்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. சரி மதர் மேலே நம்பிக்கை வச்சதுக்கப்புறம் புது நிலைமை மாறுது. அது 2 கட்டம் தாண்டினதுக்கப்புறம் நமக்கு நம்ம திறமை மேலே நம்பிக்கை வரும். நான் செஞ்சேன், நாம் சாதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி வரும். அப்போ என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய திறமையை நமக்கு என்ன தோணுதோ அதை செய்துட்டு நம்பிக்கையை மதர் மேலே வைக்கணும். இப்போ நம்பிக்கையை மதர் மேலே வைக்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய திறமைக்கு மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கையினால் ஒரு தோல்வி ஏற்படும். அது உதாரணமாக என்ன எதிர்பார்னா, பங்காளி துரோகத்தினால சொத்து நம்ம விட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் மதர் மேலே நம்பிக்கை வச்சு மீண்டும் அந்த சொத்து வரும்பொழுது பங்காளிக்கு மேலே நமக்கு ஒரு கரிசனம் அனுதாபம் பெருமைக்காக விட்டு கொடுக்க தோணும். இது பெருந்தன்மை கிடையாது, பெருமையை தேடுற புத்தின்னு எழுதியிருப்பார். அதுக்கு நம்ம உறவு பாசம் இதெல்லாம் ஒரு சாக்காக சொல்கிறோம். பெருமை தான் நமக்கு வேணும்னு. பெருமை வேணுங்கும்போது நமக்கு அதை இடம் கொடுத்தோன்னா திருப்பியும் பங்காளி நமக்கு துரோகம் செய்கிறதுக்கு நம்மளே இடத்த கொடுத்த மாதிரி ஆகிடும். அன்றைக்கி நமக்கு பிரச்சனை ஏற்பட்ட போது சில நேரத்தில் சொசைட்டியில் இருக்கக்கூடிய 4 பேர் யாருமே சப்போர்ட் வரல. நியாயம் நம்ம பக்கம் இருக்கும், சொசைட்டி 4 பேர் நிச்சயம் நம்ம பக்கம் இருப்பாங்க. அப்படிங்கும்போது ஒரு பிரச்சனை வந்தபோது யாருமே நம்ம பேச வரல அப்படின்னு ஒரு நிலைமையில் இன்றைக்கி ஒரு கட்டத்தில் அதே சமூகத்து மேலே அதோட நியாய மனப்பான்மை மேலே நமக்கு நம்பிக்கை வச்சு நம்ம மனசு போக தோணும். அப்போது அதுக்கு இடம் கொடுக்காம மதர் மேலே மட்டுமே, அன்னைங்கிற ஒரு சக்தி மேலே மட்டுமே நம்பிக்கை வச்சு அடுத்த கட்டத்தில் அதை ரினியூ பண்ணிக்கிட்டே வந்தோன்னா, நம்மளுடைய கடமை என்ன செய்யணுமோ நம்ம செய்ய வேண்டியதை மட்டும் செஞ்சிட்டோன்னா பிரச்சனை முழுவதும் தீர்க்கக்கூடிய ஒரு நிலைமை, தீரக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். ஆனால் நம்மளுடைய பேட்டர்னில் என்ன பண்ணுவோன்னா, ஏற்கனவே 4 வாட்டி நமக்கு ஹெல்ப் பண்ணல, இந்த வாட்டியாவது ஹெல்ப் பண்ணுவாங்கங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம போவோம். அதுக்கு என்ன ரெக்கமெண்டேஷனை சொல்கிறார். 10 முறை வராத ஒரு ரெக்கமெண்டேஷன், இது திருப்பியும் மனசு இந்த இவங்க பண்ணால் கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி, ரெக்கமெண்ட் பண்ணால் கிடச்சிருங்கிற மாதிரி மனசு நினைக்கும். அதனால் எந்த பிரச்சனை எதனால் வந்திருந்தாலும் கூட திருப்பி பழைய பேட்டர்னுக்கே போகிற மாதிரி அப்படித்தான் நம்மளுடைய பழக்கம் இருக்கிறதுனால தந்திரமான வழி எல்லாமே போகிற மாதிரி தான் நமக்கு செய்ய தோணும். அதனால் மதர் வழி என்ன, அன்னையோடைய வழி என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறது தான் கஷ்டம். பெருமையை தர்ற மனசை அமைதிப்படுத்துறது தான் கஷ்டம். எத்தனை முறை போனாலும் நமக்கு இல்லைன்னு இருந்த விஷயத்தை திருப்பி தேடி போகிறது தான் நம்மளுடைய பழக்கமாக இருக்கும். அதனால் நம்மளுடைய திறமை மேலே, நம்ம சாமர்த்தியத்து மேலே நம்பிக்கை வந்ததுன்னா, திறமைங்கிறது அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அது ஒரு வழி தானே தவிர அதை சரியாக நடத்தக்கூடிய ஒரு வல்லமை அன்னையுடைய அருளுக்கு உண்டுங்கிற மாதிரி நம்ம நம்பிக்கையை இடமாற்றணும். அதனால் நம்மளுடைய கடமை, நம்மளுடைய நேர்மை, உண்மை இதை மட்டுமே நம்ம பார்த்துக்கிட்டால் போதும். 4 பேருடைய அடுத்தவங்களுடைய நியாய மனப்பான்மையெல்லாம் நம்பணும்னு வந்தால் நம்பிக்கையை அதுலேருந்து மாற்றி அன்னையை மட்டும் நம்பணும். மதர் இவங்களை எல்லாத்தையும் நல்லபடியாக பண்ண வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ ப்ரைமாக நம்ம மதருங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுக்கணும், இறைவன்கிற ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுக்கணும். எது நடுவில் வந்தாலும் சட்டம் தடுக்கலாம், இல்லை வேற ஒரு சிபாரிசோ, அடுத்தவங்களுடைய அந்தஸ்தோ, இல்லை அடுத்தவங்களுடைய தந்திரமோ,
எது வந்தாலுமே அதெல்லாம் நம்ம போகாமல் அன்னையை மட்டுமே நினைக்கும் போது பார்த்தோன்னா நமக்கு கடைசியில் பிரச்சனை ஒவ்வொரு கட்டத்துலேயும் அன்னையை நம்பி நம்பிக்கையை அதிகப்படுத்தி வளர்த்தோன்னா நம்மளால் சிறப்பான ஒரு முடிவை அடையலாங்கிறத நம்மளால் அனுபவத்தில் பார்க்க முடியும். பொதுவாக என்னென்ன மாதிரி நம்பிக்கை நமக்கு இருக்கணும்னா, மதட்ட வந்ததுக்கப்புறம் நல்லது தான் நடக்கும், நடப்பதெல்லாம் நல்லதாகத்தான் இருக்கும். இப்போ நமக்கு புரியலைனாலும் 4ஆம் வட்டத்தில் அந்த நல்லது நம்ம கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு இன்றைக்கி புரியலன்னா ஒரு நாள் புரியும் போது அந்த நடந்திருக்கக்கூடிய விஷயம் மிகப்பெரிய நன்மையாக நமக்கு தெரிய வரும். இது இன்னும் இது கூட மற்ற எல்லாமே நல்லதுங்கிற மாதிரி நடக்கும். இன்றைக்கி நமக்கு புரியலைனாலும் அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக பெரிய நல்லதாக நடக்கும். அதனால் அன்னைகிட்ட வந்தோம்னா நல்லது தான் நடக்கும், நல்லவை மட்டுமே நடக்கும், நடப்பது நல்லதாகத்தான் இருக்கும், நல்லது மட்டும்தான் நடக்குங்கிறது ஸ்ரீ கர்மயோகி அவர்கள் கொடுக்குற உத்தரவாதம்.